முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசேஷே பாரோகிணாம் இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அத்வய தாரக உபனிஷத்தில் தாரகம் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்கனவே பேசியிருக்கோம். தாரகம் அப்படின்னு சொன்னால் உத்தாரகம்னு அர்த்தம். உத்தாரகம்னா நம்மை மேன்மையான நிலைக்கு உயர்த்துவது, அழைத்து செல்வது, கடத்துவது. இப்போ நாம் எங்கேயோ பள்ளத்தில் இருக்கோமானா ஆமாம், அது நமக்கு தெரியுமானா தெரியும். சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. எத்தனை பர்சன்டேஜ் தெரியாதுன்னா 95% தெரியாது. சாபக்கேடு பார்த்தீங்களா? 5% தான் இந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு, மெய்யறிவு தெரியுது. அப்போ அவங்க என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா அப்படியே போக வேண்டியதுதான். அப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஒருத்தவங்க கூட வேதத்தை நோக்கியோ தியானத்தை நோக்கியோ பிரம்ம ரகசியத்தை நோக்கி ஒருத்தனும் போகல. போயிருந்தா நமக்கு 7 வயசுல இது கிடச்சிருக்காது. நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தன் போயிருந்தா நமக்கு கிடச்சிருக்கும், சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கும். அத்தனை கோடி வருஷத்தை ஒரு செல் உயிர்லேருந்து மனுஷன் வரைக்கும் இத்தனை ஜென்மாவில் உங்களுக்கு கிடைக்காததை நீங்கள் இப்போ அந்த கதவை உடச்சி ஓப்பன் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கே கதவை திறந்து விடுவீங்க. இப்போ உங்களால் அடுத்த ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக பரம்பரை கர்ண பரம்பரைன்னு பேர். கர்ண சொல்லுவாங்களே, ஒரு பெரிய கர்ண பரம்பரைன்னா கர்ணன் மாதிரி அள்ளி கொடுக்குற அர்த்தம் அது வேறு. இது காது வழியாக செவி வழியாக ஸ்ருதி கேட்டு இன்றைக்கி உங்கள் வரைக்கும் வந்திருக்கு. புரியுதா? அப்போ நீங்கள் எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரு புதிய கதவை உங்கள் பின்னாடி வரக்கூடிய, அதுதான் சொல்லுவாங்க 21 தலைமுறை ஒருத்தன் உங்கள் இதில் சித்தி பெற்றானா, முக்தி பெற்றானா. நீங்களே ஏன் அது இருக்கக்கூடாது? இவன் முக்தனான் ஒருத்தன் வந்துட்டானா அவனுடைய 21 தலைமுறைகளுக்கும் இந்த லிங்கானது தொடர்ந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விளக்கை நீங்கள் உங்கள் இந்த ஜென்மாவில் ஏற்றுறீங்க. இது எத்தனையோ ஜென்மாவுடைய முயற்சி தான். எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதில் ஒரு சூக்ஷ்மமாக சிந்திக்க வேண்டிய விஷயம்னா, நிறைய லோகங்கள் இருக்குது. நம்ம பூலோகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுவே அரைக்குறை தான், அதுக்கே நேரம் இல்லை. ஆனால் மற்ற லோகங்கள் இருக்கான்னா இருக்குது. இது வேதம் குறிப்பாக 14 லோகத்தை சொன்னால் கூட கீழே உள்ள லோகத்தை விடுங்க, மிருகம் புழு பூச்சிகள் அதை விடுங்க, பாம்பு பள்ளிலாம் விடுங்க. மேலே இருக்கிற மனிதன் நிலையிலேருந்து மேலே இருக்க லோகங்கள்லாம் அங்கேயாவது வாசம் செய்யணுமா வேண்டாமா? அப்போ தான் யார் ஒருத்தவன் தியானத்துக்கு வரானோ, உபாசனைக்கு வரானோ, குருவை பிடிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக கீழான பிறவி இல்லை. குறைஞ்சபட்சம் தியானத்துக்கு வந்தவனுக்கு கீழான பிறவி கிடையாது. ஒரு முதல் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் மேலே போகிற லோகம் எல்லாமே ஒரு 100 மடங்கு அறிவில், ஆற்றலில், மகிழ்ச்சியில், வாழ்க்கை தரத்தில் 100 மடங்கு உயர்வார். ஆயுள்ள. அப்போ நம்ம ஏன் தியானத்துக்கு போகக்கூடாது? இது எப்போ தெரியும்? தியானத்துக்கு வானா வந்துடுவாங்களே, பூஜைக்கு வானா வரமாட்டேங்கிறான், தியானத்துக்கு வானா வருவானா. இப்போ தியானம்லாம் யாருக்கு நினச்சின்னு நமக்கு கிடையாது நினச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அப்படியா இருக்குது தியானம்? உண்மை அது இல்லை. ஏகாந்தமாக 1 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது தியானம் ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்காக உக்காடுறீங்க? இறைவனை சந்திக்கணும்னு நினச்சி உக்காடுறீங்க, அவரை பற்றி திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இறைவன் உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறான். ஸோ 21 தலைமுறைக்கு அந்த லிங்கை கொடுக்குற ஒரு பெரிய சாவியை இறைவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். அதனால் நடக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த தாரகம் 2 விதமாக இருக்குது. தாரகம் நம்மை கடத்தி செல்வது, உத்தாரகம் மேலே உயர்த்துவது.
அப்படின்னு சொல்லி அதை அடையிறதுக்கான வழி. இப்போ நாம் வந்து தானம் பண்ணல, தர்மம் பண்ணலை, ஜபம் பண்ணலை, குருவை பிடிக்கலை, பக்தி யோகத்தில் தான் இருக்கும், அதுவும் அரைகுறையாக இருக்கும். பக்தர்களுக்கு குரு கிடையாது, அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வான். அந்த நிலையை கடந்து உங்களை தாரகம் பண்ணுறது, உங்களை அழைச்சிட்டு போகிறது, தாங்கி செல்வது, சுமந்து செல்வது, எத்தனை அர்த்தம் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு. அப்படி அழைச்சிட்டு போகிற அதான் பெரிய தாரக மந்திரமாடா அப்படின்னு கேட்குறாங்களே, அதுதான் தாரக மந்திரம். நம்மளை உத்தாரணம் பண்ணக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தில் இந்த ஒரு ரிஷியானவர் இந்த உடம்புக்குள்ளே நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத யோகத்தில் சொல்கிறார். இப்போ நமக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தியானத்துக்கு இது சப்போர்ட் பண்ணும். நம்ம சித்தியை நோக்கி போகிறது, யோகம்ங்கிறது சித்தி தான் பிரதானமாக போவாங்க. பக்திந்து அவன் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டான், ஏதாவது ஒன்று மகிழ்ச்சியாக இருந்தால் போதும்னு நினச்சி போவான். ஞானம் வந்து மேன்மை பெற்ற நிலை. அவன் ரொம்ப விவரம் தெரிஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சு எல்லாத்தையும் கடந்தவன் தான் ஞானத்தை செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா பக்குவம் என்ன பண்ணோம், இல்லை நமக்கு வராதுங்கிற ஒரு பயமூர்த்தியை அனுப்பிச்சி விட்றோம். அதை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த உடம்புல உள்ள ஸ்பைனல் கார்டுலேருந்து ஆரம்பிக்குது, சுஷ்மனா நாடிலேருந்து ஆரம்பிக்குது. சுஷ்மனா நாடி வந்து பிரம்மாரந்திரம் வரைக்கும் தொடர்புடைய நாடி. அந்த நாடி தேக மத்தியத்தில் நடுவில் இருக்குது. அது சூரியனை போல் வெளிச்சமாகும், சந்திரனை போல் பூர்ணச்சந்திரம், பௌர்ணமி போல் முழுமையான குளிர்ச்சியும் தரக்கூடியது. அது மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் தொடர்புடையது. இப்படின்னு நேற்று பார்த்தோம். அந்த அஞ்சாவது மந்திரம், அது அஞ்சாவது மந்திரத்து பெரிய மந்திரம். இதில் இருக்கிறது எல்லாமே பெரிய மந்திரம், எல்லாம் வர்ணனைகள் தான், விசாரம் இல்லை. எல்லாம் வந்து என்னது இன்ஃபர்மேஷனாக இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து சுஷ்ம்னா பற்றி அது அறிமுகப்படுத்துச்சா ஒரு பாட்டை. ரெண்டாவது பாட்டில் தன் மத்தியே, அதன் மத்தியில், அந்த சுஷ்ம்னாவுக்குள்ளே நடுவில், அதுக்குள்ளே சுஷ்ம்னா நாடிங்கிறதுக்குள்ளே ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் தன் மத்தியே தடித்த கோடி சமான். தடித்துனா அந்த வித்யுத்னா மின்னல். இந்த மின்னலை போல் எத்தனை மின்னல், 100 தடித்து கோடி மின்னல். ஒரே நேரத்தில் கோடி மின்னல் பிரகாசிச்சா அப்படி ஒரு மின்னலே கண்ணுப்படும், பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாதுன்னு. இது என்னது, கோடி மின்னல் அளவுக்கு வெளிச்சமுடைய சமமான காந்தியா, வெளிச்சம், ஒளி, லைட்டு. முருநாள் சூத்திரவத்து. முருநாள்னா தாமரை தண்டு இருக்குல்ல, தாமரை தண்டு. அந்த தண்டு போல் இந்த ஸ்பைனல் கார்டில் நடுவில் ஒரு டியூப் இருக்குது. அந்த டியூப் பேர் சுஷ்மனா நாடி. அந்த நடுவில் என்ன ஓடுதுன்னா, இந்த தண்டு போல், முருநாள் தண்டு போல், தாமரை தண்டு போல், சூத்திரவத்து நூல் போல், சூக்ஷ்மாங்கி சூக்ஷ்மமாக ஒரு சக்தியானது மேலும் கீழுமாக ஒரு அணு, ஒரே ஒரு அணு தான் என்ன பண்ணுது. ஆனால் ஒரு அணு சாதாரண அணுவா, ஆனால் நியூக்ளியர் பவர் உடைய அணு. விஜாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் தான் அது. அந்த உயிரை, இது ஒரு யோகம். இதில் போகிறவங்க சித்தர்கள் போயிருக்காங்க. சித்தர்கள் மோஸ்ட்லி சித்தியை நோக்கி தான் போவாங்க. அவங்களுடைய பரம்பரையாக வர்றது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பூகு புவக ஸ்வக மகக ஜனக தபக சத்தியம்னு 7 லோகம் இருந்தாலும் ஒவ்வொரு லோகத்துலேயும் வெரைட்டி இருக்குது. வெரைட்டினா எக்கச்சக்கமான வெரைட்டி. இப்போ பூலோகம்னா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, அமெரிக்கா போகிறேன் அப்படின்னா அமெரிக்காவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, அந்த மாதிரி லோகங்கள் கோடான கோடி. அதில் ஏதாவது ஒரு லோகத்தில் நாம் பிறக்கிறோம், அது நம்ம கர்மாவை வச்சு அது முடிவு எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சத்தியம் இருக்கும், ஒரு நியமம் இருக்கும். அந்த சத்தியமும் ரிதமும் மாறாது. சத்தியம் ரிதம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சத்தியமும் ரிதமும் மாறாது. பிரம்மமானது, இறைவனானது யாருக்கும் எந்த அணுவளவும் குறை பாகுபாடு எதுவும் வைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஓப்பனாக தான் வச்சுருக்கார். இவன் தேட மாட்டான், இவனுக்கு செவி திறக்க மாட்டேங்குது. காது மூடப்பட்டு தானே இருந்துச்சு, உச்சந்தலை மூடப்பட்டு தானே இருந்துச்சு. 7 ஆதார சக்கரம் இருக்குன்னே தெரியாது, ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலை செய்யுதுன்னு தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் வாழ்றான்னா அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாவை போட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பிறவியை போட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி லோகத்தை போட்டு, எல்லாம் நம்மளுடைய இந்த செயல்பாடுகளை வச்சு தான், நம்மளுடைய எண்ணத்தை வச்சு தான் இருக்குது.
நம்ம எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் நல்லதே நினைங்கிற ஒரு வார்த்தை தான் சத்தில் நிற்கிறதுக்கான ஆதாரமாகிடும். எப்படியா நீ தொடர்ந்து சத்தில் நிற்கிறதுன்னா, நீங்கள் தியானம் பண்ண 1 மணி நேரம் பண்ணலாம், அது ஒரு பக்குவப்பட்டால் 6 மணி நேரம் பண்ணலாம், 8 மணி நேரம் பண்ணலாம், 24 மணி நேரமும் கூட பண்ணலாம். அந்த பக்குவப்படுற வரைக்கும் இந்த மாதிரி சத்காரியங்களில் ஈடுபடணும். தீர்த்த யாத்திரை போனால் 48 மணி நேரம் ஒரே நேரத்தில் ஆகிடுதா? சுவாமி புறப்பாடு 10 நாள் உற்சவம்னா போதுமா? இப்போ நான் தியானம் பண்ணுற அவசியம் இல்லை, நேராக வந்து அப்படியே பேசிட்டு போகலாம், உங்களை தொடும். ஏன்னா சகசிராரத்துலேயே சித்தானது சகசிராரத்தோட இணைஞ்சு இருக்கும். அந்த 10 நாள் உற்சவம் முடிகிற வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு அங்கே தான் இருக்கும். அதனால் தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நேரம் தான் இல்லை. இப்போ ப்ரிப்பரேஷனுக்கு நேரம் இல்லை, அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது பேசிட்டு போகலாம் டெய்லி. அது பிரேக் விடக்கூடாது, காரணத்தை கொண்டோம். வேல் பூஜையும் பிரேக் விடக்கூடாதுன்னு தான் 2 மணி நேரம் தான் தூக்கமாக இருந்தாலும் இதெல்லாம் என்ன பண்ணுது, சத்காரியத்தில் பல கதவுகளை திறக்கும். இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. பிரம்மோற்சவங்கிறது சுவாமியே காத்திருக்காரு. அப்போ மனுஷாலாம் என்ன சொல்லணும், 10 நாளுக்காக 10 மாதம் 12 மாதம் காத்திருக்காரு. அப்போ இதை நம்ம வெற்றி எடுக்கணும். ஒவ்வொரு சஷ்டியும் ஒரு பிரம்மோற்சவம் நம்ம உற்சவம் நினைக்கணும், நம்ம வீட்டு கல்யாணம் நினைக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்கள் வீடு மலர்ச்சி அடையும். உற்றார் வருவார் நிறைய பேர் உங்களை சுற்றி தேனீக்கள் மாதிரி சுற்றி வருவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நல்லதை நினைங்கிறது தான் மூலாதாரம். இப்போ நீங்கள் இப்போ கந்தசஷ்டி விழா இருக்குதுன்னு வச்சிங்களேன், கந்தசஷ்டி விழாவுக்கு ஒரு 6 மாதம் தபஸ் பண்ண வேண்டியும். தபஸ்லாம் அது விரதம்லாம் கிடையாது, ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பேன், ஒரே பாயிண்டில் இருப்பேன். மனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம். இப்போ மனமும் இல்லைங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. மனம்ங்கிற இது இருந்தால் சளிப்பு வரும், புளிப்பு வரும், என்னென்ன குளிப்பு பளிப்பு என்னென்னமோ இருக்குது, அந்த குளிப்புலாம் வரும். மனத்தில் இருந்தோம்னா மனுஷனாக இருக்கக்கூடாது. அப்போ மேலே ஏறணும், பூர்வமதிக்கு வரணும், அறிவு நல்லா வந்துடும். அறிவு வந்த பிற்பாடு சுவாமியோட சேர்ந்துட வேண்டியதுதான். அறிவு இருந்தால் மனம் இருக்காது, அறிவு இருந்துச்சுன்னா மனம் இருக்காது. அதனால தான் சிரவணம் பண்ணுன்னு பெரியவங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொன்னாங்க. அதனால் இந்த குண்டலினியை தான் உயிர்னு சொல்கிறோம். அது அவருடைய எனர்ஜியை சொல்ல, சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சூரிய கோடி சமப்பிரப பார்த்துருக்கா? அதுதான் தடித் கோடின்னு போட்டிருக்கீங்க. தடித் கோடி, தடித்துனா மின்னல், கோடி மின்னல் பிரகாஷ்னா அந்த அவ்வளோ வல்லமை இருக்குது நம்மக்கிட்ட. யார் இதை சொல்லியிருக்கா உங்ககிட்ட? உங்கள் அப்பா அம்மா சொல்லணும் மறுபடி. ஒரு குருலாம் யார்? குருலாம் டீச்சர்லாம் குரு கிடையாது. லௌகீக கல்வியை கொடுக்குறவங்க குருங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. அவங்க லௌகீகத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், 10 PhD வாங்கியிருக்கலாம். இறைவனை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்குன்னா ரொம்ப குறைவு தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குரு தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த உபநிஷத்துலாம் ஏன் எடுக்கிறேன்னா, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், சித்தியை நோக்கிறவங்க தான். பொதுவாக ஞான யோகத்தில் இருக்கிறவங்க தியான யோகத்துக்கு போக மாட்டாங்க, பக்தி யோகத்தையும் புறக்கணிப்பாங்க. அதெல்லாம் தவறு. எல்லாமே சேர்ந்து தான் மகா யோகமாக போனால் தான் எளிமையாக போகலாம். இல்லைன்னா ஒரு பாட்டு புரியும், ஒரு பாட்டு புரியாது. அதுக்காக தான் சொல்கிறோம், இது சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஞானத்துக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும், சும்மா இல்லை, ரொம்ப ரொம்ப உன்னதமான நிலையாக இருக்கும். இப்போ நம்ம நிதித்தியாசனத்தில் தியானமும் பண்ணுறோம். சித்தியும் ஆட்டோமேட்டிக்காக வரும். சித்தி ஆட்டோமேட்டிக் வந்து தான் ஆகணும், ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்து தான் ஆகணும். எல்லாமே ஒரு பாயிண்டில் இருக்குது. படியான்னு எது சொன்னாலும் சொன்னது நடக்குது, கேட்டது கிடைக்குது, தொட்டா தொடங்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க? எப்போவோ இப்போ பண்ணலை, எப்போவோ பண்ணணும், இப்போ உக்காந்தோம். தமிழர் வந்து நேராக மதுரையிலேருந்து நேராக போய் பாதாளிங்கத்தில் போய் உட்காந்துட்டார். மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, உபநயனத்தை கலட்டி குளத்தில் தூக்கி எறிஞ்சார். கையில் வச்சு இந்த மிச்சம் எஞ்சி இருக்க காசையெல்லாம் தூக்கி குளத்துலேயே போட்டு நேராக ஒரு கோணத்தை கட்டினார். நேராக போய் மூலவர்கிட்ட போய், அப்பா நான் வந்துட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை நீ தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பாதாளிங்கத்தில் போய் உட்காந்துட்டார். யாருக்கிட்டையும் ஒரு டவுட்டு கேட்கல, ஒரு குழப்பமும் இல்லை. பரமேஸ்வரன் தான் குரு. நான் அவதார புருஷர்களாக இருப்பாங்க. இல்லைனா யோக பிரஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது. யோக பிரஷ்டம்னா என்னென்னா, நீங்கள் இப்போ யோகா பண்ணிகிட்டே வரீங்க, நல்லா கிளைமேக்ஸ் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா போய் ஆகணும். அதுக்கான பலன் உண்டு, திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பிறப்பீங்க. அப்போ வந்து எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. யோகம் பிரஷ்டமாயிடுச்சு. ஞான யோகமோ பக்தி யோகமோ ராஜயோகமோ பிரஷ்டமாயிடுச்சு, கெட்டுப்போச்சு. என்ன காரணம்னா, லேட்டாக ஆரம்பிச்சிருக்க, இல்லை ஆயுள் முடிகிற தருணத்தில் அவனுக்கு கண்ணு திறந்துருக்காரு. அதெல்லாம் வந்து நீ தான் காரணம். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கண்ணு திறந்தாகணுமே, பாகுபாடுலாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம்.
இறைவன் யாருக்கும் ஏழை பணக்காரனா அவன் சொல்கிறது கிடையாது. உயர்வு தாழ்வு அவன் பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் பொதுவாக காற்றை வச்சுருக்கான், வாட்டரை வச்சுருக்கான், பஞ்சபூதங்களை வச்சுருக்கான். வேறு என்ன வேணும்? நீ உனக்கு அறிவு இருந்தால் என்ன தேடுவீங்க தேடி எடுத்துக்கோ. எல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே உன்னுடைய சித்த சைத்தன்யம் போய் சேரணும். அதனால் இந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்த தெரியணும். இப்போ நம்மலாம் இப்போது இந்த நிலையில் இருக்கோன்னு சொன்னால் இந்த பரோபகார்த்தத்துக்காகவே தபஸ் பண்ணணும்னு தோணுது. நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்? பரோபகார்த்தத்துக்கு யூஸ் பண்ணணும். நான் எனது என் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடாது. குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கலாம் என்னது? பூரணமான பரோபகார்த்தம். புதுசாக வராது, பிறந்ததுலேருந்து இருக்கும் அது. புரியுதா? பரோபகார்த்தத்துக்கு தான் இந்த ஆற்றலை வேணுங்கிறது. இப்போ வந்து ஞானயோகம் சித்தி ஆகணும் சுவாமி, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 வியூஸ் ஆகுது, அடியார்களுக்கு போய் சேரணும் இந்த ஆடியோ அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது. எப்போ நடக்கும்? எப்பயோ நடக்கணும். அது நடந்தது அவன் வேலை. நம்ம முயற்சி பண்ணுறோம். அது கூட வேண்டாம் தான் சொல்கிறார். நீ ஒன்றும் யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத, எதையும் எதிர்பார்க்காம உட்காருன்னு தான் சொல்கிறாரு. நம்ம சும்மா இருக்க முடியலையே. சும்மா இருக்க முடியலையே. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ ஆற்றலை வந்து ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும், பரோபகார்த்தத்துக்கு பயன்படுத்தணும், லோகக்ஷேமத்துக்கு பயன்படுத்தணும், சத்காரியங்களுக்கு பயன்படுத்தணும், மற்றவங்கள இணைச்சி விடணும். இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 750 குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு சுவாமி. இதுங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு நேரம் இல்லை. ஞானசூன்யம். அறிவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும்மா. தெரியும்னு சொன்னாலும் அவன் முட்டா பையனாக அர்த்தம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஏன் விளங்கலை நீ? நீங்கள் கேட்கலாம்ல, நீங்கள் இதெல்லாம் சொல்லிங்க ஜி, நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்துகிறேன். ஆமாம், செயல்படுத்துகிறேன். என்ன செயல்படுத்துன்னு சொல்லுங்கள். ஏன்னா செய்ய முடியாத ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். எனக்கு அப்படி இல்லை. அடியன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ பொறுப்புகள் கொடுக்குறாரு, அதை செய்ய போகிறோம். புரியுதா? இப்போ ஆற்றல் முழுமையாக எதுக்கு? முழுக்க லோகக்ஷேமத்துக்காக பண்ணணுங்கிற மென்டாலிட்டி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த கதவு திறக்கும். இல்லைன்னா குருவே கிடைக்க மாட்டாங்க. குரு கிடைக்கிறாங்கனாலே என்னது? நாம் நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் குருவே கிடைப்பாங்க. சத்காரியம் தானே அவங்களுக்கு குரு கிடைக்கிறது. அதனால் சூக்ஷ்ம அங்கேயாக இருக்குது. குண்டலினின்னு பேர். குண்டத்தில் இருக்குது. யாக குண்டம் இருக்குல்ல, யாக குண்டம் அதுதான் மூலாகினி. அதான் நம்ம மூலாதாரத்தில் இருக்குது. இந்த மூலாதாரத்தில் இருந்து தான் அது சகசிராரத்துக்கு பயணிக்குது. மூலாதாரங்கிறது பூமி, சகசிராரங்கிறது ஆகாயம். ஆகாயத்தை தான் சித்தாகாயம், ஞானாகாயம் சொல்லி தான் சித்து அம்பரம் சிதம்பரம். புரியுதா? சித்தம்பரம் சிதம்பரம். அண்ணாமலைன்னா அது நெருங்க முடியாத மலை. பக்தர்கள் நெருங்கிடலாம். அணுக முடியாத மலை, அது நெருங்க முடியாத மலை. அப்போ சித்த அம்பரம். இப்போ நம்ம பூமியிலேருந்து எங்கே போகிறோம்? ஆகாசத்துக்கு போகிறோம். இதுதான் தாரகம். எது அழைச்சிட்டு போதே? இந்த மந்திரங்கள் உங்களை மந்திரங்களுக்குள்ளே தேவர்கள் வசிக்கிறாங்க. அதனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி அதில் ஓங்காரம் ஒன்றே இல்லை. நீங்கள் தூக்கம் வரலன்னா கொஞ்சோன்னு நம்ம ஆடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கேட்டால் போதும், டக்குன்னு இழுத்துட்டு போயிடும். உள்ளே போய் ஓங்காரம் இல்லை, உள்ளே அழைச்சிட்டு போயிடும். விழிப்பு நிலையில் நீ டயர்டாக இருக்கிறனால தூங்கிடுற. விழிப்பு நிலையில் இருந்தால் சிந்திப்பேன். இப்போ தியானம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு ஞான யோகை சொல்கிறோம்னா, அவன் தூங்குவான். எத்தனை மன்வந்தரன்னா 1,00,000 மன்வந்தரன்னு சொல்லுது. 864 கோடி வருஷம் × 1,00,000 போட்டுக்கோ. அவ்வளோ ஜென்மா தூங்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது கூட ஒரு ஏமாற்றம் தான். ஆனந்தமாக இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம், இந்த உடம்பே இல்லாமல் இருக்கலாம், பிராணன் இல்லாமல் இருக்கலாம். இருக்க வழி இருக்கு. அது நமக்கு அவசியமா? ஏன்னா நமக்கு மரணம் இல்லை. அது நல்லா தெளிவாக நமக்கு மரணம் இல்லை. ஏதாவது ஒரு லோகத்தில் திரும்ப பிறக்க போகிறோம். அது உங்களுக்கு பிடிச்ச லோகமாக இருக்கட்டுமே, பிடிச்ச வாழ்க்கையாக இருக்கட்டுமே. அப்படி தான் அடியெல்லாம் சிந்திக்கிறது. ஏதாவது ஒரு லோகத்தில் பிறக்க போகிறோம். அது ஏன் நல்ல லோகமாக பிறக்கக்கூடாது? நம்ம முருகன் எங்கே பிறக்கிறாரோ, எங்கே அவதரிக்கிறாரோ, எங்கே கோயில் கொண்டு இருக்கிறாரோ அந்த ஊரில் பிறக்கணும்னு அடியேன் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் முன்னாடி. இதுதான் ஒன்று முன்னாடி கேட்க தெரியாது, இப்போ கேட்குறோம். தெரியுது என்ன தேவைன்னு தெரியுது. முன்னாடி தேவை கூட தெரியாது, இதான் தேவைன்னு தெரியாது. அதனால் குண்டலினியை இப்போ ஆக்டிவேட் பண்ண போகுது. இப்போ பூமியிலேருந்து உங்களை ஆகாயத்துக்கு அழைச்சிட்டு போகுது. உத்தாரம் பண்ணுது. என்ன பண்ணுது? தூக்கி விடுது.
தூக்கி விடுப்பா ஏற்றி விடுப்பான்னு என்ன அர்த்தம்? சித்து பரம்பொருளோட சேர்த்து விடுப்பான்னு அர்த்தம். அதான் உண்மையான அர்த்தம். இப்போ கொடி ஏற்றுறோம்னா என்ன அர்த்தம்? அந்த கொடி தான் நம்ம சைத்தன்யம் தான் கொடி. அந்த அந்த கம்பம் இருக்குல்ல, அதுதான் பிரம்மம். உச்சி தான் சிகரம். அங்கே போனால் தான் அது பட்டொலி வீசி பறக்கும். புரியுதா? குரு தான் கயிறு, அதை கட்டி தான் மேலே இழுக்கிறாரு, சுவாமி தான் இழுக்கிறாரு. எவ்வளோ தத்துவம் இருக்கே. பக்தியோகம் ஞானம் ஒன்று தான். இது புரியாமல் பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. நான் பல இடத்துல பார்த்துட்டேன். ஞான யோகத்தில் உள்ள மந்திரங்கள் எல்லாம் அங்கே வருது, பூஜையில் வருது. சரி, இப்போ தாம் திருஷ்டுவா இந்த குண்டலினி பிரசித்த அஸ்தி, பிரசித்தமாக இருக்கிறது. குண்டலிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அதை கண்ணா பின்னாலாம் பயன்படுத்துகிறாங்க. நாம் அந்த மாதிரிலாம் போக மாட்டோம். ஹட்டயோகம்னு பேர். உடனே காரியம் நடக்கணும், 24 மணி நேரத்தில் கோடீஸ்வரன் ஆயிடணும், 24 மணி நேரத்தில் சித்தி அடைஞ்சிடணும். என்ன அவசரம்? எங்கே போகிற? உனக்கு தான் நிறையா லோகம் இருக்குது, எதுக்கு எங்கே போகிற இவ்வளோ ஸ்பீடாக? ஸ்பீடு எதுக்கு? முதல்ல அறியாமைங்க, மகா அறியாமைங்க ஸ்பீடு. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கட்டும், இந்த ஜென்மாலன்னா நான் அடுத்த ஜென்மம். ஏதாவது நீ கேட்குறது கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எதுக்கு அவசரம்? அவசரம் எல்லாத்துலேயும் உருண்டு பிறண்டு அப்புறம் திரும்பி ஏதாவது விட்டுட்டு திரும்பி ஓடி திரும்பி மறந்துட்டேன்னு சொல்கிறது எல்லாம் காரணம் என்ன? ஃப்ரீக்குவன்சி மாறுதா இல்லையா? அதனால் இந்த குண்டலினியை பற்றி அறிமுகப்படுது. பிரசித்த அஸ்தி, பிரசித்தமாக இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பூமியில் இருக்கோம், ஆகாயத்துக்கு போகணும். அதான் சிதம்பரம், சித்தாகாசம்னு. முதல்ல சித்தாகாசம் போனால் அப்புறம் சத்தாகாசம்னு சொல்லக்கூடிய கனகசபைன்னு சொல்லணும் இல்லையா? சிதம்பரம், அதில் கனகசபை. கனகசபை தான் என்னது? புன்னிறமான பிரம்மலோகம். அது புரியறதுக்காக. நமக்கு உருவமே கிடையாது. நம்ம உருவத்தை என்ன பண்ணுறோம்? ஒரு வேலைக்காக எடுக்கிறோம். ஏன் கருப்பு, ஏன் சிகப்புனா அதான் கர்மா. ஒருத்தவங்க செய்கிற வேலை இன்னொருத்தவங்க செய்ய முடியாது, தெரியுமில்ல? உங்கள்கிட்ட உள்ள டேலண்ட்டு உங்களை மாதிரி உள்ளவங்க இருக்கலாம், அது ஒரு இனம். நீங்கள் செய்கிற வேலையை பக்கத்தில் இருக்கிற செய்ய முடியாது, அவர் செய்கிற வேலையை அவர் செய்ய முடியாது. சமுதாயத்தை எப்படி சிற்பி மாதிரி வடிவமைக்கிறான் பாருங்கள் இறைவன். இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், இது புரியணும், தெளிவாக புரியணும். அதனால் ஏகாந்தம் அவசியம். தாம் அதனை திருஷ்டுவா பார்க்க தியானிக்க மனசைவ நரக மனிதனுடைய நரகனா, நரன்னா என்னது? நரன்னா மனிதன். நாராயணன் சொல்லுவோம் இல்லையா? நரநாராயணன் சொல்லுவாங்க. நரக்குள்ளே இருக்கிற எல்லா நரத்துக்கும் அவர் தான் கதி. ஜீவராசிகள் எல்லா சித்துக்கும் பெருமாள் தான் கதி. அவரை போய் தான் அடையணும். அதான் அம்பாள் போய் அடையணும். அம்பாளுக்குள்ளே போனால் தான் சுவாமிக்குள்ளே ஈஸியாக போக முடியும். ஏன்னா அவர் சித்தை தான் ஏற்றுக்கிறாரு, எல்லோரும் ஏற்றுக்கிறது இல்லை. யார் பெட்ரூம்குள்ளே போக முடியும்? வீட்டுக்குள்ளே யார் அந்தரங்க ரகசியமான இடத்துக்குலாம் யார் போக முடியும்? வைஃபு தான் போக முடியும். அதனால் நம்ம எல்லாரையும் உடம்பு, சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, அவித்யா எல்லாத்தையும் கடந்து சைத்தன்யமான அம்பாள் நம்மளை பரம்பொருளோட முதல்ல அவள் ஏற்றுக்கணும், அம்பாள் ஏற்றுக்கணும். அப்புறமா தான் நம்ம என்ன முடியும்? சிவமாக முடியும். அது வரைக்கும் நம்ம சைத்தன்யம் தான். அதனால் நிறைய மனிதனுடைய நரகனா மனிதனுடைய மனசைவ மனசில் இருக்கக்கூடிய சர்வ பாப்பம், எல்லா பாவமும் எங்கே இருக்கு? சித்தம்னு சொன்னோம் இல்லையா? எல்லா கர்மாவும், எல்லா பாவமும், எல்லா பிளானும், எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் எல்லாம் சித்தத்தில் இருக்குது. அது சித்தம் மனசை தொடர்பு, புத்தியை தொடர்புகளும், மனசை தொடர்புகளும். அப்புறம் பிராணன் என்ன பண்ணும்? அதை தூண்டி விடும். அகங்காரம் என்ன பண்ணும்? செயல்படுத்தி பார்க்கும். அந்த மனசில் இப்போ மனசுக்கு நெருப்பு வைக்கிறது தான் நம்ம வேலையை. ஞானத்தினுடைய வேலையை என்னது? அமனசம்னு பேர். அமனஸ்கம் அல்ல, அமனச, மனம் இல்லாத நிலை. யோகத்துலேயும் மனம் இல்லாமல் போயிடும். கண்ணை திறந்தால் மனம் வந்துடும். ஞானத்தில் மனம் இல்லாமல் ஒரு வாட்டி போச்சுன்னா போனதான் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு வாட்டி அது போகாது. ஏன்? அதுக்கு எஜுகேட் பண்ணணும், அதுக்கு சர்வ வல்லமையான நிலையெல்லாம் கொடுக்கணும். அதை விட மேன்மையான ப்ரொமோஷன் கிடைக்கும் போது அது விட்டு கொடுக்கும், எதையும் சாதிக்கும். மனதால் முடியாது எதுவும் கிடையாது. ஏன்? சக்தி ஸ்வரூபம்.
என்ன இருக்கு உபாதியோடு சேர்ந்து அது என்ன பண்ணுது, எங்கேயோ போகணும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. வழி நடத்த ஆள் இல்லை, எஜுகேட் பண்ண ஆள் இல்லை. அதனால் அது இஷ்டமாக தான் தோன்றித்தனம்னு பேர். ஒரு நாள் நல்லது பண்ணும், ஒரு நாள் கெட்டது பண்ணும், ஒரு நாள் துள்ளி குதிக்கும், ஒரு நாள் குப்புறப்படுத்த அழுவும், எல்லாமே செய்யும். அப்போ நமக்கு மரணம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்கணும், நீண்ட பயணங்கிறது தெளிவாக இருக்கணும், நம்ம அடுத்தது என்ன செய்யணுங்கிற உங்களுக்கு தேவையை சுவாமிகிட்ட பேசணும். அதெல்லாம் கரெக்டாக நடக்குது, ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே தியானிக்கிறதுக்கான சிந்திக்கிறதுக்கான பக்குவம் இல்லை, அதான் விஷயம். இப்போ ஒன்று ஒன்றா அப்படி சொல்ல 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 நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த விசாரமே 24 மணி நேரம் ஆகிடும். நேரம் போகிறதே தெரியாது சொல்கிறேன்னு. இப்போ பாருங்கள் 3 நாள் ஆகிப்போச்சு பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சு, 2 மணி நேரம் தான் தூக்கம். எப்படி போகுது எப்படி நடக்குதுன்னா அதுதான் சித்தின்னு பேர். எல்லாம் தானாக நடக்கும். ஸோ மனசில் இருக்கக்கூடிய சர்வ பாப்பம் விநாச விபூதி மாதிரி. சர்வ பாப சர்வரக்ஷ, சர்வ பாப நாசம், பாபநாசம், ஆபத்தி நாசம், சர்வரக்ஷ, ஐஸ்வர்யம், பிரகாசம். அது மாதிரி இந்த மனுஷனுடைய இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினியை தியானிக்க மூலாதார தியானம் அது யாருக்கு? தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு. நீங்கள் மூலாதாரம்லாம் கடந்து வந்தாச்சு, எங்கே வந்து பூர்வமதி தான் உங்களுக்கு ஒரே தியான பாயிண்ட்டு. அங்கேயே எல்லாமே இருக்குது. முக்தி ஸ்தேத்திரம், அபிமுக்தி ஸ்தேத்திரம், திருவண்ணாமலை, எல்லா பர்வதமலையும் அதுதான். எவரெஸ்ட்டு கூட சரி, எவரெஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிஷிகள் மேலே போயிருக்காங்க, எத்தனையோ பேர் அங்கே தங்கியிருக்காங்க, அவங்களாம் விட்டாங்க, யார் பேரையோ கொண்டாந்து வச்சுருக்காங்க. கேட்டால் அவன் தான் ஏறான், பாக்கி பேர் ஏறினதுலாம் அவன் என்ன பண்ணுறதில்ல, அவன் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, பதிவு பண்ணுறதில்ல. போயா கடவுளே பார்த்தாச்சு, இன்னும் என் பேரை வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண போகிறார். சரி. அதனால் மனசைவ நரனுடைய மனசில் இருக்கக்கூடிய சர்வ பாபம் விநாசம். மூலாதாரத்து இந்த உயிரை நீங்கள் தியானிக்கிறீங்க. யார் உயிர் இந்த இடத்துல? சரிபாதி சத்து தான் உயிர், சரிபாதி சித்து நம்ம யாரை நினைக்கணும்? சிவத்தை நினைக்கணும். சிவன் தான் சத்து. அது புரியறதுக்காக தான் சிவம் சக்தின்னு சொல்லுது. நாமெல்லாம் அணுக்கள், அம்பாளுடைய அணுக்கள். நம்ம பிரிஞ்சு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஜான் தான், உருவமத்திலேருந்து சகசிராரம் ஒரே ஒரு ஜான் தான். அதை அடையிறதுக்கு எத்தனையோ கோடி ஜென்மம் ஆகுது. ஏன் தொடர்ந்து சிந்திக்க விடாது உங்களை. டக்குன்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி என்ன பண்ணோம்? டைவர்ட் பண்ணி விட்டோம். டைவர்ட் பண்ணுறதுல மாய மாதிரி யாருமே கிடையாது. அப்புறம் விநாசம், சர்வ பாப விநாசம் அடைஞ்சு முக்தோ, இதன் மூலமாக முக்தோ பவதி, இதன் மூலமாக துவாரா முக்தோ பவதி. இந்த சுயம் ஜோதிக்கு அனந்த சக்தி இறைவனை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணால் முக்தி அடையலாம். இதுதான் அந்த 5வது மந்திரத்தினுடைய 2வது பாட்டு. 3வது பாட்டு பார்க்கணும். அடுத்தது அதே தியானத்தை, ஒரே மந்திரம் தான் இது. இப்போ தாரகந்தான் சக்தி பீடம், நடுநெற்றிக்கு மேலே உருவ மத்திய, அப்புறம் நடுநெற்றி. பொதுவாக நம்ம ஒரு விபூதி பட்டு நடுநெற்றியில் குங்குமம் வைப்போம். அது சிவலிங்கத்துக்கான குங்குமம். அந்த குங்குமம் வைக்கிற இடத்துலேருந்து நேராக உள்ளே போனால் அதோடைய பீடம் இருக்கும். பீனியல் கிளாண்ட் இருக்குது. ஆனால் அங்கே சைத்தன்யம் அங்கே இருக்கான்னா உடம்பு ஃபுல்லாக இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். எங்கே தொட்டாலும் அது அங்கே போயிடும் சொல்லலாம். அங்கே தான் தியானம் பண்ணுறோம். அதுக்கு மேலே வகுடு எடுக்கிற இடம் தான் என்னது? சக்தி பீடங்கிற இடம் தான் பாலோ உத்வர்க லலாட்டக. லலாட்னா நெற்றிக்கு மேலே, நடுநெற்றிக்கு மேலே பாலோ ஒரு பகுதி, உத்வர்க்க மேல் நோக்கிய பகுதி இருக்கிறது. விசேஷ மண்டலே, விசேஷமான இடம். அது ஒரு விசேஷமான இடம். நிரந்தரம் தேஜஸ, தொடர்ந்து அங்கே வெளிச்சம். பொதுவாக முதல்ல வெளிச்சமே ஒருத்தவன் யோகியாக இருக்கிறான், ஞானியாக இருக்கிறான், சித்தனாக இருக்கிறான்னா முகத்தில் தேஜஸ் வந்துடும். அது எஸ்பெஷலி பூர்வ மத்தியில் வெளிப்படும். அதுதான் முக்கியமான வாசல், அதுதான் கர்ப்பகிரகம். அதுக்குள்ளே நாம் பயணிக்க போகிறோம், அது வேறு. அப்படி நிரந்தர தேஜஸம், நிரந்தரமான வெளிச்சம் அங்கே இருக்குது. அது பேர் தாரகம்னு பேர். அது பேர் தாரகம்னு பேர். ஓங்காரம்னு சொல்லலாம். ஏகாட்சரம் பிரம்மம். பிரம்மத்துக்கு, ஓங்காரத்துக்கு இன்னொரு பேர் தாரகம். ஓங்காரம்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், சத்துன்னு சொல்லலாம்.
யாரை நோக்கி போகிறோன்னா சத்தை நோக்கி தான் போகிறோம். அது என்ன ஸ்வரூபமாக இருக்குது? நல்லது, அன்புங்கிற ஸ்வரூபத்தில் இருக்குது. இது அறியறது யார்? அதுதான் சைத்தன்யம், அதுதான் சித்து, அதுதான் ஜீவராசிகள். இப்போ சித்து பல கோடி இருக்குது, ஆனால் ஒரே அணு. இந்த ஒரே அணு பல கோடியாக தன்னை பிரிச்சு இந்த ஒன்று பல கோடியும் கடைசியில் ஒன்றாக்கிறதுக்கு தான் அந்த தியானம். இது பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லுதில்ல, அதான் ஞானம். ஒன்று தான் இத்தனையாக பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லுதில்ல, அது ஞானம். சரி, அதை ஒன்று எல்லாத்தையும் ஒன்றாக்குவோம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் நிறுத்துதில்ல, அது தியானம். அப்புறம் திரும்ப சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் சொல்லுதில்ல, அது ஞானம். தரிசனத்துக்கான முயற்சியில் உட்காருதில்ல, சிரவணம் பண்ணுதில்ல, மனனம் பண்ணுதில்ல, நிதித்தியாசனம் பண்ணுதில்ல, அதையே தொடர்ந்து விசாரம் பண்ணுதில்ல, அது தியானம். இது ரெண்டும் ஈக்குவலாக போகணும். அப்புறம் என்ன பண்ணிடும்? சித்து சத்தோட சேர்ந்துடும். அறிவு அன்பை தேடி பயணிக்கிறது. அறிவும் அன்பும் இணைந்த பிறகு யோகம்னு பேர். யோகம் ஆனதுக்கப்புறம் ஆனந்தங்கிற ஒரு நிலை, உன்னத நிலை பிறக்கிறது. அங்கே தான் ஆத்மானுபூதி ஏற்படுகிறது. அதை நோக்கிய பயணம்தான் பூமியிலேருந்து இப்போ ஒவ்வொரு தத்துவமாக மேலே போகிறோம். அதையெல்லாம் சொல்ல போகுது. எத்தனை ஆகாசத்தையும் 5ஆக சொல்லுது. நம்ம இது வரைக்கும் கேட்காத விஷயம்லாம் சொல்லுது. ஆகாசத்தை 5ஆக பிரிச்சிருக்காங்க. பூமியிலே சதுப்பு நிலம், அந்த நிலம், இந்த நிலம், கரிசல் மண், அந்த மண், இந்த மண் சொல்கிற மாதிரி ஆகாயத்தை 5ஆக பிரிச்சிருக்கு. அதான் லலாட்டில் உத்வர்க்கம் மேல் நோக்கிய பகுதியில் பாலோ விசேஷ மண்டலே நிரந்தர தேஜசம் அணையா விளக்கு ஒன்று இருக்கிறது. அதான் அதனுடைய ஒரிஜினல் இடம். அது இப்போ மனுஷனுக்கு அங்கே இருக்கான்னு சொல்ல முடியும், எங்கே வேணாலும் இருக்கும். இந்த 7 ஆதார சக்கரத்தில் எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் அதோட இருப்பிடம் நீ சொல்கிற இடம். எங்கே போகணும்? மேலே ஏறணும். அது எங்கே போகுது? கீழே போகுது. ஏன்னா வேடிக்கை பார்க்க போகுது. அப்படி தான் அதை படைச்சிருக்கான். மேலேயே போகக்கூடாதுங்கிற சங்கல்பத்தில் தான் படைச்சி வச்சுருக்காரு. எவனும் மேலே ஏறக்கூடாது, செக்கு மாடாக இருந்து வேலை செய்யணும். நமக்கு கிடைச்சிருக்க அடிமைகள் நன்றாக வேலை செய்கிறார்கள், திரும்ப அவனை போட்டு வச்சு செய்யணும்னு அவன் என்ன பண்ண தாங்க முடியாதவன் பிரார்த்தனை பண்ணுறான். புண்ணியம் பண்ண சொல்லுவார். அவனுக்கெல்லாம் புண்ணியம் பண்ண சொல்லுவார். புண்ணியம் பண்ண ஆரம்பிச்சார், குரு அனுப்புவார். அப்புறம் அவனை மட்டும் யாருக்கும் தெரியாமல் மேலே அழைச்சிருப்பார். இப்போ இதெல்லாம் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறாங்க. இந்த 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 செயல்பாடுகளை தான் பிரம்ம ரகசியம்னு சொல்கிறாங்க. மறைப்பொருளாக இருக்குல்ல, யாருமே சிந்திக்க முடியாது. தனியாக உட்காந்து சிந்திச்சுலாம் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ரகசியங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறது தான் இந்த உபநிஷத். அதனால் உபநிஷத்து ஞானம் பூரணம். இந்த எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாங்கிற வார்த்தை உபநிஷத்து தான். உபநிஷத்தை பூரணமாக நீங்கள் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணினால் நிச்சயமாக தாரகம் நம்மளை உயர்த்துகிறது. பலோத்வர்க்க லலாட்டே விசேஷ மண்டல நிரந்தர தேஜசம் பேர் தாரகம். யோக விஸ்புரேன யோகத்தினால இணைகிறதுனால, இந்த யோகம் ஒரு அரிய பொக்கிஷங்க. யோகத்தை சாதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஏதாவது ஒரு யோகத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவேன்ல. பக்தி யோகமோ, ஞான யோகமோ, ராஜயோகமோ, கர்மயோகமோ. நீங்கள் கர்மயோகத்தில் தான் இருக்கீங்க. கர்மயோகங்கிறது என்னது? உங்கள் இல்லறத்தை செழிப்படைகிறதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கல்ல, அது 8 மணி நேரத்துக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. அதுவே அறிவு தான். 16 மணி நேரம், 24 மணி நேரம் செக்கு மாடு வேலையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் படிக்காதவன், பண்பு இல்லாதவன், குரு இல்லாதவன், புண்ணியம் இல்லாதவன் செய்யட்டும். புண்ணியம் இருக்கிறவன் நீ வேணால் செஞ்சு பாருங்கள். நமக்கு நாளாக இந்த 8 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படியே இறங்கி சுத்தமாக கர்மாவே இல்லாமல் போயிடும். எனக்கு அப்படி தானே ஆச்சு. எனக்கு டே 1லேருந்து ஒரு கர்மாவும் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ மேலோட்டமாக செய்கிற கர்மாவும் இப்போ நீங்கள் ஒருத்தர் நான் உங்களுக்கு நிறைய மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்று கூட ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்க. அது மாதிரி நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஏகாந்தமாக இருக்கேன்ப்பா. அதனால் நீங்கள் யாரும் மெசேஜ் போட, யாரையும் பார்க்கறதில்ல, யாரையும் பேசுகிறது. இது தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டேன். யாரையும் பார்க்குறதில்ல, யாரையும் பேசுகிறதில்ல, எதையும் எதிர்பார்க்குறதில்லன்னு இருக்கேன். இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். 12 வருஷம் அது கணக்கில், ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 11 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே எல்லோரும் வெக்கிச்சு போகிறாங்க. நம்ப முடியல. நிலை உயர்ந்துச்சுன்னு தெரியுது, ஆனால் அவங்க மாற்றிக்க தயாராக இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்காக தான் உள்ளே போகிறோம், எல்லாமே சொல்கிறோமே. ஸோ யோகம்னு பேர். இந்த தாரக யோகம். நாம் ஆகாச தத்துவத்தை அடைய வேண்டும். அந்த யோகம் விஸ்புரேன நல்லா மலரும்போது
உடச்சிக்கிட்டு வெளியில் வரும்போது வளர்ச்சி அடையும் போது விஸ்புரன்னு இவன் இந்த நிரந்தர தேஜஸை பார்க்கிறான். இந்த சித்தானது சத்தை தரிசிக்கிறான். அது எப்படி இருக்குன்னா அதுதான் சூரிய கோடி சமப்பிரபமாக இருக்குது. யோகத்தினால தான் அதை ஓப்பன் பண்ண முடியும், உடைக்க முடியும் அந்த கதவை. அப்படி பஷ்யத்தி யார் ஒருத்தன் பார்க்குறானோ ச அவன் சித்தோ பவதி சித்தனாகிறான். இது முக்கியம்தான். இது சித்தர்கள் எப்படி இருக்கணும்னா நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் அடியார்கள் எதாவது சொன்னால் சுவாமிகிட்ட முறையிட்டு சங்கல்பம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, வேறு ஒன்றும் இல்லை. சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தர்கள் டைரெக்டாக செய்யக்கூடிய வல்லமை உண்டு, இறைவன் கொடுத்துருக்க வரம் தான் அது. ஆனால் அருளாளர்கள் அப்படி போக மாட்டாங்க, சித்தர்கள் டைரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அருளாளர்கள் அப்படி போனாங்கன்னா இறைவனுடைய நியமங்கள் சில இடத்துல மீறிடுவோம், நமக்கு தெரியாது. புரியுதா சொல்கிறது? சுவாமி ஒரு நியமத்தை போட்டிருக்காருன்னு வச்சுங்க, இவனுக்கு இதுதான் கர்மா, இப்படி தான் போகணும், இப்படி தான் அவனை அழைச்சிட்டு போகணும், ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் அவன் போய் சித்தரை போய் பார்க்குறான், சாமியை கழட்டி விட்டுறான், இவர் செய்ய மாட்டார் அப்படின்னா சித்தருக்கு அந்த வல்லமை இருக்குது, அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது, இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு தவறு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அருளாளர்கள் அந்த பயம் இருக்கும். நாம் ஏன்னா அவங்க செய்யலைன்னு அவங்களுக்கு தெரியும், நாம் ஒன்றுமே செய்யலைங்கிறது நல்லா தெளிவாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அப்போ சுவாமிகிட்ட உங்களுடைய அப்ளிகேஷனை என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைலை எடுத்து முன்னாடி வைப்பாங்க. நெருக்கடியான நிலையில் இருக்காங்க சுவாமி, இவங்களை கொஞ்சம் முன்னாடி பண்ணுங்கள். இப்போ கூட யாருக்கு வீடு, யாருக்கு கல்யாணம், யாருக்கு குழந்தை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, டெய்லி ஓடிட்டுருக்கு. நீங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் ஒரு வாட்டி தான் சொல்லுங்க, நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். தானாகவே வரும் அந்த நேரத்தில், அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அவனுடைய விருப்பம், அது முருகனுடைய விருப்பம். அப்போ அவர்கிட்ட சொல்லி அவர் நடத்தும் போது தோஷம் நமக்கு இல்லை, நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம், சரியும் செய்ய மாட்டோம். இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட்டோம்னா நமக்கு வேலை ஒன்றும் நான் செய்கிறேன் அதெல்லாம் என்னது போயிடும், கெட்டு போயிடும். அதனால் பூர்ணமான ஞானத்தை கொடுத்தாலும் ஒரு நாளும் அடியார்கள் தானாக செய்ய மாட்டாங்க, செய்ய விருப்பம் இல்லைன்றுவாங்க. இப்போ சுவாமி எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்கள் நடத்தும் போது என்ன கேட்பார், நம்மள்கிட்ட கேட்பார், ஒப்பீனியன் கேட்பார். பல முறை பேசியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், ஒப்பீனியன்லாம் நான் மாட்ட மாட்டேன். எது உன்னுடைய விருப்பமா அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு என்ன பண்ணிவிடுவான், கை கட்டி வாய்ப்பத்தி ஒரு சாஸ்தாங்க நமஸ்காரத்தை போட்டுருவோம் மானசீகமாக. நம்ம சொல்லலைன்னா அவர் கூட பேசாமல் இருப்பார். நம்ம சங்கல்பம் பண்ணலை, நம்ம சொல்லலை, பதில் சொல்லாருனாலும் அவர் பதில் சொல்லாமல் இருப்பார். அவர் நம்ம கேட்குற கேள்விக்கு சில நேரத்தில் பதில் சொல்லாமல் இருப்பார். என்னென்ன அர்த்தம், அண்டர் கன்சிடரேஷன் அர்த்தம், வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். உடனே சிலதுக்கு பதில் வந்துடும், சிலதை ஹோல்ட் ஆன் பண்ணுவார், சிலதை நோன்றுவார், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அப்போ சித்தி கொடுத்தாலும் அந்த சித்தியை நேரடியாக பயன்படுத்த மாட்டார்கள். சித்தியை நேரடியாக பயன்படுத்தக்கூடிய வல்லமே அவர்களுக்கு உண்டு, ஆனால் அவங்க நேரடியாக செய்ய மாட்டாங்க. சித்தர்கள் பூர்ணமாக சித்தர்களாக இருப்பாங்கள்ல, அவங்க செய்வாங்க. அது ஒரு மார்க்கம் அது. ஏன்னா அவங்களும் இறைநிலையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய தபசக்தியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். அப்புறம் அதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. அது ஒரு ட்ராக்கு. நான் கொஞ்சோண்டு தொட்டு காட்டுறேன், என்ன நடக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியணும்ல. அதனால் அருளாளர்கள் யாரும் சித்தியை விரும்ப மாட்டாங்க. நீ என்னாவது பண்ணியா போய என்னையா போட்டு இழுத்து விட்ற அப்படின்னு பல நாள் இந்த மாதிரி அடியான்னு பேசியிருக்கேன். என்னையா போட்டு இழுத்து, நான் சிவனேன்னு உட்காந்துருக்கேன் தியானம் பண்ணிவிட்டு, நீ அதை வந்து இப்போ காவா கட்டு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செத்து படிக்க பெயிண்ட் அடி, படிக்க வந்து பெயிண்ட் அடிக்க நோக்கமாக குறிக்கோளாக இல்லை. யாகசாலைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடித்து விடலாம், அது ஒரு 2000-3000 நானே அடிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து சொன்னாங்க. நானே பெயிண்ட் வாங்கி கொடுங்க, நானே அடித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது சரியாக படலை. ப்ரொஃபஷ்னலாக செய்யணும், தொழில் சுத்தமாக இருக்கணும், ஏன்னா சிறப்பாக இருக்கணும், மனசு நிறைவாக இருக்கணும், அரைகுறையாக நமக்கு ஒத்து வராது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு பார்வையை படியில் போட்டார், டக்குன்னு முடிவெடுத்தார், டக்குன்னு செயல்படுத்திட்டார், டக்குன்னு ஒரே பிரகாசமாக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? என்ன பண்ணணும், நம்ம ஒரே ஒரு சங்கல்பம், அதுதான் மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. புரியுதா? அதெல்லாம் வந்து அந்த மகிழ்ச்சிக்கு வெளியே சொல்ல முடியாது. அதனால் இந்த நிரந்தர தேஜஸத்தை பார்க்கணும். அவன் சித்தனாகிறான், இதுதான் சித்தி. புரியுதா? இன்றைக்கி வரைக்கும் எதை நினச்சாலும் கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் துருப்பயோகம் பண்ண மாட்டோம். புரியுதா? ஒரு நாளும் துருப்பயோகம் பண்ண மாட்டோம். சில துஷ்ட சக்திகளை சங்கல்பம் கூட போட சொல்லும். நான் ரொம்ப அந்யோன்யமாகிட்டு வச்சுங்களேன்,
உங்கள் மாமியார் ரொம்ப பாடாப்படுத்துறாஜி அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடும். நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் ஒரு அம்மா உண்டியல்லே போட்டிருக்காமே அதை வேறு ஒரு யூடியூப்பில் போட்டாங்க. அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் என்னது, இதெல்லாம் கேடு கட்டது. இப்போ தெரியுதா, மக்கள் தான் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. வீக்காக இருக்கிறவன் ஏமாந்து போகிறான். அப்புறம் சித்தியெல்லாம் பிடுங்கப்படும். இப்படி பண்ணுறேன், உனக்கு ஒரு சித்தியும் கிடையாது, நீ போ செக்கு மாட்டு மாதிரி வேலை செய்ப்போன்னு அனுப்பிச்சி விட்ருவார். தேவையா இது உனக்கு? கூட்டுக்கலவாணி எதுக்கு? எடுத்து விட்ருவான். வேண்டாம் இதெல்லாம். சரி, விஸ்வரனேன இப்போ யோகத்தில் இருக்கணும். அது மலரும்போது அவன் சித்தியாகிறான். சித்தோ பவதி தர்ஜன்ய அக்ரோன் மிலித்த கர்ணாரந்திர துய தத்திர புத்கார சப்தோ ஜாயத்தே. 2 கையில் தர்ஜன்ய சுட்டு வரல் இருக்குல்ல, அதை எடுத்து காதில் உள்ள கர்ணரந்திர இந்த காது தொலை இருக்குல்ல, அதை நல்லா மூடிக்கிறது. அங்கே காது நல்லா அழுத்தி மூடினீங்கன்னா தத்திர ஃபூத்கார ஒரு பாம்பு சீர்ற மாதிரி புஷு புஷுன்னு சத்தம் வரும். அவருடைய அனுபவம். நமக்கு என்ன வருது? ஓங்காரம் வருது. ஓங்காரம் 2 காதையும் நல்லா அடைச்சா ஓங்கார சத்தம் வரும். 2 காதையும் கேப் விட்டு அடைச்சோம்னா கடல் அலையுடைய அந்த கடல் அலையுடைய ஓசையை தான் இவங்க ஃபுட்காரம்னு சொல்கிறாங்க. ஃபுட்காரம்னு சொன்னால் பாம்பினுடைய சீரக்கூடிய சத்தம். இதெல்லாம் கேட்கும். இந்த மந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, புருவ மத்தியில் கனியா விளக்கை ஓம்காரத்துடன் தியானிக்க சித்தனாகிறான். புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சத்தை தியானிக்க, ஓங்காரத்துடன் தியானிக்க அவன் சித்தனாகிறான்ங்கிறது தான் இந்த 2வது மந்திரம். அதே மந்திரத்தினுடைய 2வது பாட்டு. இன்னொரு பாட்டும் இருக்குது. அது என்னான்னு கேட்டால், தத்திர ஸ்திதோ மனசி சக்ஷு. அங்கேயே மனசை ஸ்திதோ என்னது நிறுத்தணும். சக்ஷு மனக்கண்ணால் அதை பார்த்துட்டே இருக்கணும். கண்ணை மூடிதான் ஆகணும். கண்ணை மூணா தான் மனம் திறக்கும். உள்முகமாக பயணிக்க சொல்ல, வெளிமுகமாக பயணிக்கிறது கண்ணை திறக்கணும். வெளிமுகமாக கண்ணை மூடுனா ஜகத்து போயிடும். ஜகத்தை நீக்கிறதுக்காக கண்ணை மூடுறோம். கண்ணை மூடிட்டு சத்தை தியானிக்கணும், பரம்பிரமத்தை தியானிக்கணும். மனசி சக்ஷு மனசக்கண்ணால் மனக்கண்ணால் சிந்திக்க. எங்கே அந்த நடுநட்டி இருக்கு இல்லையா, மேலே பகுதி, அந்த பகுதியை சிந்திக்க. நீல ஜோதிகி, ஒரு ஜோதி வரும், நீல கலராக இருக்கும். இந்த மந்திரம் இருக்குது, மந்திரத்தில் இருக்குது. இதெல்லாம் அனுபவம். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று இருக்கும். இது நமக்கு வரலையெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது வரணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் இடையில வர டெம்பரவரியான விஷயங்கள். இந்த டெம்பரவரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சித்தி கூட டெம்பரவரி தான். பெரிய சித்தி கூட என்னது, நம்ம பயன்படுத்துகிறப்ப பயன்படுத்துகிறோம். அதை மற்ற டெய்லி சித்தி பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம? அதான் வேலையா? நமக்கு தேவையான நேரத்தில் அன்னதானம் இருக்குது, அரிசி வரல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சுவாமி அரிசி வரணும், டக்குன்னு அரிசி வரும். அதான் பயன். அப்படி தான் சின்னதாக பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பெருசாக பண்ண போகிறோம். எதுக்கு? அது ஞான யோகத்துக்கு பயன்படுத்தணும். அது என் அடியானுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 வியூஸு நம்ம அடியார்கள், முருக பக்தர்களோ எந்த பக்தர்களோ ஞானத்தை அவங்க கேட்கணும். வியூஸு 1 கோடி, 1,00,000. முதல்ல 1,00,000, இப்போ தான் 1000ல் போயின்னு இருக்கு. 10,000 ஆகணும், லட்சம் ஆகணும், அப்புறம் 100 லட்சம் ஆகணும், 1 கோடி வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அப்படி தியானிக்க நீலஜோதிகி வரும். ஸ்தலம் விலோக்கியாந்தர் திருஷ்யா, உள்முகமாக நீங்கள் அந்தர் திருஷ்டியா உள்முகமாக பார்க்க விலோக்கனா பார்க்க திருஷ்யா நிரதிசய சுகம். இதெல்லாம் ஞான யோகம். இதில் ராஜயோகத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன வரம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சாதாரண ஆனந்தம் இல்லை, நிரதிசய. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. வர்ணிக்கவே முடியாத ஒரு ஆனந்தம். நிரதிசய சுகம் பிராப்னோதி, பெறுகிறான். அந்த வகுடு எடுக்கக்கூடிய இடத்த தாரகம்னே வச்சுங்க. அந்த இடத்த தாரகம்னே பேர் வைங்க. அதான் தாரகம். ஸ்தூலமாக சொல்கிறேன். சூக்ஷ்மமாக 5 இடம் சொல்லுது, 5 ஆகாசம்னு சொல்லுது. ஒரு பாயிண்ட்டு தான் 5ஆக பிரித்து சொல்லுது. ஆகாசங்கிற ஒன்றை தான் இப்போ சித்தாகாசம், மகாகாசம், கடாகாசம்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஹிருதி ஆகாசம். எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் என்னது? ஆகாசம்.
ஸோ நிரதிசய சுகம் பிராப்னோதி, எல்லையில்லாத சுகம் கிடைக்கிறது. இதெல்லாம் உட்காந்து பார்த்தா தானே தெரியும், ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியும். ஏவ ஹிருதயே பஷ்யத்தி, இப்படியே இதயத்தை பார்க்க வேண்டும். அடுத்து இருதயத்தை பார்க்கணும். இந்த தாரக பிளேஸை பார்க்கணும். அது விசேஷ மண்டலம்னு சொல்லியாச்சு, தாரகம்னு சொல்லியாச்சு. லொக்கேஷனையும் தாரகம்தான், உள்ளே போகக்கூடிய அந்த லொக்கேஷன் தான் தாரகம். அங்கே போனோன்னா தான் எல்லாத்தையும் கடந்துருவோமே. டார்கெட் தெரிஞ்சிச்சுன்னா இதான் டார்கெட்டு, தாரகம் தான் டார்கெட்டு. இங்கே அங்கே போகணும்னு சொல்கிறது தான் தாரகம். ஏவம் ஹிருதய பஷ்யத்தி, அப்படியே ஹிருதயத்தை பார்க்கணும். ஹிருதயங்கிறது நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய ஹிருதயமும் எடுத்துக்கலாம், புருவ மத்தியமும் ஹிருதயம்தான், சகசிராரமும் ஹிருதயம்தான். ஜென்ரலாக ஹிருதயங்கிறது நெஞ்சில் இருக்கக்கூடிய ஹிருதயத்தை தான் நடுப்பகுதியை சொல்கிறோம். பண்ண பார்க்க வேண்டும். ஏவம் அந்தர லக்ஷண லக்ஷய லக்ஷணம், இதுதான் உள்ளே நீ பார்க்க வேண்டிய லட்சியம், அதுதான் லக்ஷணம். உள்ளே பார்க்கணுங்கிறது லட்சணம். எதை பார்க்கணும்? சத்தை பார்க்கணும். யார் பார்க்குறா? சித்துங்கிற நீ பார்க்குற. அதுதான் அந்தர் லட்சியம். 3 லட்சியம் சொல்லுது. முதல் லட்சியம் அந்தர் லட்சியம், சத்தை பார்க்கணும். அப்புறம் எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதெல்லாம் அப்புறம். ஸோ ஏவம் அந்தர லக்ஷய லக்ஷணம், யார் பார்க்குறா? முமுக்ஷு இறைவனை தேடுபவர்கள், மோட்சத்தின் மீது இச்சா உடையவர்கள். முமுக்ஷு சத்தை முமுக்ஷுபிரு உபாசியம், வழிபட வேண்டும். வழிபடுற மாதிரி தியானம் பண்ணணுமா. இந்த பகுதியை அந்த தாரகம்ங்கிற அந்த லொக்கேஷனை, பொட்டு வைக்கிற இடத்த, பெண்கள் பொட்டு வைக்கிற இடத்த உற்று பார்க்க வேண்டும். அப்படியே அதே ஒரு செகண்டே ஹிருதயத்தையும் பார்க்க வேண்டும் சொல்லுது. முதல்ல ஹிருதயத்தை பாரு, அப்புறம் அந்த தாரகங்கிற அந்த பிளேஸை பார்த்துக்கோ. இப்போ என்னது? சதா சத்தை அன்பை தியானிக்கிறோம். இப்போ நல்ல காரியம் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ தான் அது அதிகமாக வெளிப்பட்டுருக்கு. நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. முக்தி அடையணுங்கிற எண்ணம் 95% இருக்குது. அவனுக்கு என்னது? அவனை சிந்திக்க விடுறதில்ல. அவனுக்கு நேரம் விட்டால் தானே அவன் சிந்திப்பான். குருவே கிடைக்கலையே. 95% மக்களுக்கு குரு இல்லையப்பா. எப்படி இருக்கு அவனுக்கு முக்தி அடையணும்னு? கடைசியாக வச்சுருக்கான் லட்சியத்தை. முதல்ல எதை வைக்கணுமோ, நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்களா? உங்களை போட்டு கட்டி வச்சா நல்லா வேலை செய்வீங்களா? நீங்கள் ஒழுங்காக இல்லைங்கிறதுனால தான் அது கட்டி வச்சுருக்கு. இப்போ நீங்கள் அந்த கயிறெல்லாம் அவுத்திங்கன்னா இன்னும் ஃப்ரீயாக என்ன பண்ணுவீங்க? உங்கள் வல்லமை கூடும். ஒரு சுதந்திரம் சுவாமி கொடுக்குறாங்கல்ல, நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சர்வ சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒன்றையும் கேட்டு தான் செய்வோம். ஒன்றையும் கேட்டு தான் செய்யணும். ஒன்றுக்கும் முதல் நாள் எப்படி முதல் முறை சித்தி கொடுத்தப்ப முதல் முறை எப்படி பிரார்த்தனை பண்ணி கேட்டோமோ அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் கேட்குறோம். நாளைக்கும் அப்படி தான் கேட்போம். இந்த முடிவுகள்லாம் இறைவன்கிட்ட விட்டுடணும். நாம் எடுக்கவே கூடாது. நாம் எடுக்கிறப்ப தவறாக கூட நடக்கலாம். முடிவுகளை இறைவன் இடத்துல நாளை பொழுதே இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வு. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நாம் தான் பண்ணுறோங்கிறது பிரச்சனை. அகங்காரம்னு பேர். உன்னை வச்சு செய்யுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்போ உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. நீ ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் நீ செய்கிற வேலையெல்லாம் அவன் வேலை தான். நீனா பொறுப்பு இல்லாதவனா? பொறுப்பு இல்லாமல் ஓவர் பொறுப்பாக போகிறீங்க. அதனால தான் செக்குமாடாயிடுறீங்க. அதை தான் இங்கே உடைக்குது. ஞானம் என்னது பண்ணுதுன்னா, நீ பொறுப்பு இல்லாதவன் பொறுப்பாயிரு. பொறுப்பில் இருக்கிறவன் ஓவர் பொறுப்பாக இருக்கிறதுனா மனநோய் ஆகிடும். புரியுதா? நீ சரியாக இல்லைன்னா சரியாக இருக்கணும்ப்பா. நீ சரியாக இருக்கிற அப்புறம் என்ன ஓவராக சரியாக இருக்கிறது? புரியுதா? அதனால் இந்த இந்த மந்திரத்தில் லட்சியம் சொல்லி உபாசியம் போல், வழிபாடு போல் இந்த தியானத்தை மனக்கண்ணால் இந்த நீல ஜோதியை புருவமத்திக்கு மேல் பகுதியை சிந்திக்க, நினைக்க, தியானிக்க சுகம் பிராப்னோதி, சுகம் கிடைக்கிறது. அதே சிந்தனையை ஹிருதயத்திலும் செய்ய வேண்டும். அது ஹிருதய ஆகாசம். தகராலயம்னு சொல்கிறோம் இல்லையா? சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது, சின்னதாக ஒரு கோவில் இருக்குது, சின்னதாக ஒரு மாடக்கோயில்னு சொல்கிறாங்களே, சின்னதாக இருக்குது. முக்கோணம் போல் ஒரு மாடம். அது மாதிரி. சரி, இப்போ 5வது மந்திரம் பூர்த்தி அடையுது. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும்.
நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு 45 நிமிஷமாவது எடுக்கணும்னு நினச்சி இதை நம்ம இது பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வந்து பகிர் லட்சணம் பார்க்கலாம். இப்போ அந்தர்லட்சணம் சொல்லியிருக்கு. அந்தர்லட்சணம் என்னது? தாரகத்தை உள்ளே பாரு, புரோமத்தியில் உள்ளே பாரு, ஹிருதயத்தை பாருன்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு பகிர் லட்சணம் வேணும். அது சமஷ்டியை பார்க்குறது. இப்போ வந்து வியஷ்டியை பார்க்க சொல்லுது. வியஷ்டினா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து எங்கேயும் இருக்குது. சத்து இல்லாத இடம் இல்லை. சத்து உள்ளேயும் இருக்குது, வெளியில் நெட்வொர்க் மாதிரி எங்கேயும் இருக்குது. நாம் எங்கே தொடர்பு கொள்கிறோம், ப்ளக் பாயிண்ட்டு, அதுதான் புருவமத்தி, அதுதான் சகசிராரம், அதுதான் ஹிருதயம். ஒவ்வொரு ஆதார சக்கரமும் ப்ளக் பாயிண்ட்டு. எங்கே வேணாலும் உனக்கு பசியே இல்லையா, பசிக்கவே மாட்டேதுச்சு அப்படின்னா பசிக்கா தியானம் பண்ணுறது. அந்த மாதிரி பசியிலன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டோம். அவனுக்கு வயிற்றில் தியானம் பண்ணலாம், சுவாதிஷ்டானம். எப்போ பார்த்தாலும் மந்தமாக இருக்கிறான், ஒரு விழிப்பு நிலையே இல்லைச்சின்னா மூலாதாரத்தில் பண்ணலாம். ஆனால் மூலாதாரம் ரொம்ப பவர்ஃபுல்லு. தமோ குணம் நிறைஞ்சிருக்கிற இடம் போச்சு, எங்கேயோ கொண்டு போயிடும். ஜாகிரதையாக இருக்கணும். குரு இல்லாமல் அதெல்லாம் பண்ணக்கூடாது. காலி பண்ணிடும். தமோ குணத்தை தூண்டி விட்டுரும். ஆற்றல் எல்லாம் அங்கே செலவு பண்ண வச்சிரும். அதனால் குண்டலினிட்ட விளையாடக்கூடாது. யார் குண்டல்? நீங்கள் தான் அது. குண்டலினே சொன்னாலும் பரம்பொருள்னு சொன்னாலும் நீங்கள் தான் அது. அந்த நிலையை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால நம்ம அல்பமாக நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அல்பமான காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். மகத்துங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மகத்தான காரியங்கள் பண்ணுவோம். நாமளா பண்ணுறோம்? மகத்து நம்மளால் பண்ண முடியாது தம்பி, அவர் தான் பண்ணணும். அல்ப காரியம்லாம் நம்ம பண்ணிடலாம். நம்ம அறிவு கேட்டின காரியம்தான் சக்தி. அறிவு தான் சக்தி. அறிவு கேட்டின காரியத்தை பண்ணுறோம். அறிவு இல்லை, அன்லிமிட்டடான அறிவு இருந்தால் எப்படி இருக்கும் வேலை? எல்லாத்தையும் அனாயாசமாக பண்ணிட்டு போயிடுவாங்க, முயற்சி இல்லாமலே பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்பமாக இருந்தால் அந்த தகுதியை வளர்க்கணும். இதுதான் அல்ப அறிவு, அல்ப புத்தி, மகா புத்தி அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இந்த மந்திரம் நாளைக்கு 6வது மந்திரம் பார்க்கலாம். நீல ஜோதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து வியஷ்டி பர்சனலை பற்றி சொல்லுது. நாளைக்கு சமஷ்டியை பற்றி சொல்லுது. அதே பரம்பரையில் வெளியில் பார்க்குறது, அது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகன்.